Hi guys, this is Varsha here. இன்னைக்கு நம்ம என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம்னா அபவுட் இன்டர்நேஷனல் இயர்ஸ், சர்வதேச ஆண்டுகள். இதை வந்து யார் ஃபர்ஸ்ட் வெளியிடுறாங்கன்னா ஐநா சபை, யுனைடெட் நேஷன்ஸ் தான். ஸோ எதுக்காக வந்து இவங்க இன்டர்நேஷ்னல் இயர் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்கன்னா, இப்போ நம்ம வேர்ல்டில் வந்து எதனா ஒரு சேலஞ்சிங் டாபிக்ஸ் இருக்கும். ஸோ அந்த சேலஞ்சிங் டாபிக்ஸ் எடுத்து அதை வந்து ஒரு அப்ஜெக்டிவாக வச்சுப்பாங்க. அந்த அப்ஜெக்டிவாக வச்சு அதுக்காக நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணுறது தான் இவங்களோட எய்ம். இதுலேருந்து எப்படி கொஷின்ஸ் வரலாம்னா மோஸ்ட்லி அசெஷன் அண்ட் ரீசனிங் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வரலாம். அப்படி இல்லை மேட்ச் த ஃபாலோயிங் அந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் வரலாம். ஸோ 2023 வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ், சர்வதேச சிறுதானிய ஆண்டுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி 2024 வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கேமலிட்ஸ், சர்வதேச ஒட்டகங்களின் ஆண்டு. 2025 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சர்வதேச குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் ஆண்டு. 2026 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் விமென் ஃபார்மர், பெண் விவசாயிகளின் சர்வதேச ஆண்டு. ஸோ இன்டர்நேஷ்னல் இயர்ஸை பற்றி ஒரு ப்ரீஃபாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்க ப்ளீஸ் டூ ஃபாலோ மீ. தேங்க்யூ.